உலக வாழ் தமிழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வேல் சித்த தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது மகாபாரதத்தில் கண்ணன் கர்ணனை புகழ்ந்தது ஏன்? இது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்க, மகாபாரதம் மிக சிறந்த ஒரு காவியம், நடந்த ஒரு வரலாறு. அதில் கர்ணனை புகழ்ந்த நிலையை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கர்ணன் மிகச்சிறந்த ஒரு வீரன், தர்மத்தில் சிறந்தவன், தானத்தில் சிறந்தவன், மக்களை நேர்மையாக வழி நடத்தியவன். ஆனால் அவனுக்கு மனதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு சொன்னால், அந்த பிறப்பால் இழிந்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கொடுத்தனால தான் அவன் ரொம்ப அந்த மன அழுத்தம் தான் அவனுக்கு இருந்தது. இதில் 2-3 சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு சொன்னால், ஒன்று, அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் நேரடியாக போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது கண்ணன் சாரதியாக யாருக்கு சாரதியாக இருக்கிறான்? அந்த அர்ஜுனனுக்கு சாரதியாக இருக்கிறான். இதே சல்லியன் கர்ணனுக்கு சாரதியாக இருக்கிறான். 2 பேருக்குமே நிகரானவர்கள். சல்லியனுக்கு நிகரானவர் தான் யாரு? கண்ணனுக்கு நிகரானவர் சல்லியன். 2 பேருமே சம அளவுக்கு புத்தியிலும் சரி, தந்திரத்திலும் சரி, ராஜதந்திரத்திலும் சிறந்தவர்கள். இவங்க என்னன்னா, கரெக்டாக தேரை ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த வில்லெடுத்த அம்பு, இது போர் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்பு பட்டதும் கர்ணனுடைய தேர் கொஞ்சம் தூரம் போகுது, பின்பக்கம் இதாகுது. ஆனால் அதுக்கடுத்த அம்பு கர்ணன் போடுறான். கர்ணன் போடும்போது இந்த கண்ணனுடைய தேர் 2-3 அங்குலம் அசைஞ்சு போனோன்னு பாரு, எவ்வளவு அற்புதமாக கர்ணன் போர் செய்கிறான். அவனுடைய அந்த அம்பால் நம்முடைய தேரே அசையக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாராட்டுறாரு. அர்ஜுனன் கேட்குறான், நான் தான் அம்பு போட்டேன்னு. போடும்போது அது ரொம்ப தூரம் போச்சுன்னு சொல்லி, அப்போ நீ பாராட்டலையே கண்ணா, ஆனால் கொஞ்சம் 2-3 அங்குலம் அசைஞ்சதுக்கு நீ பாராட்டுறியே அப்படின்னு சொல்லி கண்ணன்ட்ட சொல்லணுன்னு, இந்த உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய படைப்பாளனாகிய பாதுகாக்கக்கூடிய இறைவனே நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? தேரோட்டியாக இருக்கிறேன். இது போக உன்னுடைய தேர் கொடியில் அனுமன் இருக்கிறான். இவ்வளவு இருந்த பிறகு கூட இந்த தேர் அசைஞ்சிருக்குன்னா, நாங்கள் இது இல்லைன்னு வச்சுக்க, உனக்கு தேர் எங்கே போயிருக்கோம்? பல யோசனை தூரம் உனக்கு தேர் போயிடும் அந்த கண்ணனுடைய அம்பால் சொல்லி கர்ணன் வியந்து, கர்ணனை யார்? கண்ணன் பாராட்டுகிறான். இந்த சல்லியனும் சொல்கிறான், மிக அற்புதமாக நீ போரிடுறார், ஆனால் இந்த நேரத்தில் உண்ட அந்த சக்தி ஆயுதம் இல்லையே அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் வேகமான போர் நடைபெற்றுக்கிட்டே இருக்கிற சல்லியன் கர்ணனை பலவிதமாக புகழ்ந்து பாராட்டினான். கடைசியில் என்ன ஆகுதுன்னா, போர் 2 பேருக்குமே சமமான அளவு நடந்து கொண்டு இருக்கிறது. உடனே அசரீரி வார்த்தை சொல்லுது தர்மதேவதை, இப்போது தேர் புதைய போகுது அப்படின்னு கர்ணன்ட்ட சொல்லுது கூட தேர் நினைச்சிட்டு புதைஞ்சிட்டு. உடனே சல்லியன்ட்ட சொல்கிறான், தேரை நீ தூக்கி நடத்துன்னு சொல்லி. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் தேர் ஓட்டக்கூடியத வேலை தான் எனக்கு வேலையை தவிர இதை தூக்கி நடத்தக்கூடிய எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்விடுகிறான். அது அவனை அந்த சாபம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவனுக்கு வருது. அதுக்கடுத்த 2 பேருமே ஒரு கட்டத்தில் 2 பேருமே போரிடும்போது சல்லியன் தேரை செலுத்திட்டு வரும்போது அந்த காட்டில் உள்ள காண்டவனத்தில் உள்ள அந்த நாகம் இவன்கிட்ட வருது. ஏன்னா நாகஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடிய கட்டத்துக்கு வரும்போது ஏற்கனவே குந்தி தேவி வரம் பெற்றிருக்கா. ஒரே ஒரு முறை தான் நாகஸ்திரத்தை பயன்படுத்தணும். கரெக்டாக கையில் வந்தோடனே சல்லியன் சொல்கிறான், இதை நீ மார்புக்கு குறிவை அப்படின்னு சொல்லி. ஏன்னா கண்ணன் தந்திரசாலி, ஆனால் நீ மார்புக்கு குறிவை அப்படின்னு சொல்கிறான். இல்லை, ஒரு வீரன் துடித்து சாகக்கூடாது, நல்ல கழுத்துன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், கழுத்துக்கு குறிவைத்து அம்பை வைக்கிறான். போது கண்ணன் தன்னுடைய தேவலோகத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு. கண்ணன் தன்னுடைய கால் பெருவிரலால் தேரை அழுத்துக்கிறான். அது தாழ்ந்து போது கிரீடம் போயிற்று. அதுக்கடுத்து திரும்பி வரக்கூடிய அம்பை எடுத்து என்ன செய்யறான், நீ மார்புக்கு குறைவேன்னு சல்லின்னு சொல்கிறான். அதை கேட்க மாட்டேன்னுவான், கிளத்துக்கு போட்டுருவான். ஏன்னா அவன் கொடுத்த அந்த தாக்கி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் அங்கு வருகிறது. கடைசியில் இவன் என்ன பண்ணுறான்னா, 2 போரில் கடைசியில் அந்த தேரும் புதையுது. அப்பவும் தான் கண்ணன் சொல்லி, எல்லா சாபமும் அவன்கிட்ட இருக்குது, இந்த நேரத்தில் நீ என்ன செய், கண்டிப்பாக அம்பு எய்து கொல் என்று சொல்கிறார். இப்படி பல இடங்களில்
கண்ணனே கர்ணனை பாராட்டி இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட தரமான வீடியோக்களை பார்க்கணும் வேல் சித்தர் தமிழ் மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.